வணக்கம் நண்பர்களே. இதோ எங்கள் குடும்பத்தின் இளைய மகள் தானவி அவர்களின் பிறந்த நாள் விழா இனிதாகவும் சந்தோஷமாகவும் இளையவரின் முன்னிலையில் நடந்து கொண்டிருக்கிறது. இளைய மகளின் பிறந்த நாள் இதோ எங்கள் இல்லத்தின் இளையவரின் முன்னிலையில் நடப்பது பெரும் சந்தோஷம். அவர் ஆர்வத்தோடு அந்த கேக்கை பார்த்து கொண்டிருப்பதும், அக்காவிற்கல்ல, அதை நானே வெட்டி விடுவேன் என்பது போல் அவள் நினைத்து கொண்டிருப்பதும் அத்தனை பேர் முகத்திலும் சந்தோஷத்தை கொப்பளிக்கச் செய்து விடுகிறது. அப்படி ஓர் அலாதியான சந்தோஷமான திருவிழா போலத்தான் இந்த பிறந்தநாள் விழாவும் கொண்டாடப்பட்டது. இங்கே கூடியிருந்தவர்கள் குழந்தையை வாழ்த்துகிறார்கள். பிறந்த நாள் கண்ட குழந்தையையும் வாழ்த்துகிறார்கள். ஐந்தாவது பிறந்த நாள் விழா. அதனால் என்ன, 100வது பிறந்த நாள் விழாவானாலும் முதல் பிறந்த நாள் விழா என்றாலும் அதை கொண்டாடும் மனங்களும் குழுமியிருக்கும் நண்பர்களின் சந்தோஷம்தானே தீர்மானிக்கிறது அந்த தினத்தை எத்தனை சிறப்பானதாக மாற்றுகிறது என்று. வாழ்வில் ஒவ்வொரு நொடியையும் வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைப்பவர்களுக்குத்தான் தெரியும். ஒவ்வொரு நாளையும் திருநாளாக்கி பார்ப்பதும், மனதிற்கு சொந்தமாக இருப்பவர்களை எப்படி மகிழ்விக்க வேண்டுமென்று நினைத்து கொண்டே இருப்பதும் ஓர் அலாதியான இன்பம்தானே. சந்தோஷத்தை நம்மால் யாருக்கு கொடுத்துவிட முடியும்? நம் செயல்களால் சந்தோஷங்களை கொடுக்க முடியும். நம் எண்ணங்களால் சந்தோஷங்களை கொடுக்க வேண்டும் என்று எண்ணிவிட முடியும். ஆனால் நம் இதயத்திற்குள் ஒருவரை குடிகொள்ளச் செய்துவிட்டால் நம்மையும் அறியாமலேயே அவரை சந்தோஷப்படுத்துவது ஒன்றே நம் இரத்த அணுக்கள் ஒவ்வொன்றிலும் செயல்பாடாக மாறியிருக்கும். அப்படி ஓர் சிறந்த நாள்தான் இந்த நாள். இதோ இந்த குழந்தையின் பிறந்த நாள் நண்பர்களோடு சேர்ந்து கொண்டாடப்படுகிறது. குதூகலமாகவும் கொண்டாட்டமாகவும் எங்கள் இளைய ராணியின் பிறந்த நாள் விழா அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. கேக்கை வெட்டி அதை பெற்றோர்களோடு சேர்ந்து நண்பர்களுக்கும் கொடுத்து அன்பை அறிந்து கொடுத்து கொண்டிருக்கிறோம். அன்பின் ஆழம் எவ்வளவு பெரியது என்பதை அறிந்து வைத்திருக்கிறோம். அன்பு நண்பர்களே, இந்த காணொளிகள் ஏதோ நாங்கள் கொண்டாடினோம் என்பதற்காக உங்கள் முன் வைக்கவில்லை. வாழ்வில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளையும் கொண்டாடி கழிக்க வேண்டும் என்ற ஆவல் எங்களுக்குள் இருக்கிறது. எல்லா நாட்களையும் ஏதோ ஒரு திருநாளாக்கி சந்தோஷப்படுத்துவதிலும், அந்த நாளை சிறப்புக்கு உரியவருக்கு கொடுத்து அவரை சந்தோஷப்படுத்துவதிலும் இருக்கிறது வரலாற்று சாதனை. அப்படித்தான் இந்த இனிய பிறந்தநாள் வைபவமும் அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. இனிப்போடு சேர்ந்து அழகான சுவையான உணவும் படைக்கப்பட்டிருக்கிறது. அனைவருக்கும் பரிமாறி சந்தோஷத்தை பகிர்ந்தளிக்க இருக்கிறோம். அப்படி ஓர் அருமையான திருநாள்தான் தான்வி அவர்களின் பிறந்த நாள் விழாவாகும். இதோ இந்த மழலை செல்வம் 1000 ஆண்டுகளை காணவும், 1000 பிறைகளை கண்டு ஆனந்தமாய் வாழவும், இறைவனின் ஆசீர் பரிபூரணமாய் கிடைக்கவும் உங்களோடு சேர்ந்து நாமும் பிரார்த்திக்கின்றோம். இறைவனிடம் ஜெபங்களை சமர்ப்பிக்கின்றோம். வாழ்வில் எல்லா வளங்களையும் நலங்களையும் இப்போது போல் எப்போதும் நிறைவாகவும் மகிழ்வாகவும் இறைவன்
அருளட்டும். இவர் வாழ்வில் சந்தோஷங்கள் மட்டுமே என்றும் நட்சத்திரங்களாய் ஜொலித்துக் கொண்டிருக்கட்டும். அனைவரும் ஒன்று கூடி வாழ்வை ஓர் கொண்டாட்டமாய் குதூகலமாய் கொண்டாட இறைவன் எல்லா வளமும் உங்களுக்கும் அருளட்டும். தொடர்ந்து சந்திப்போம் நண்பர்களே. நன்றி, வணக்கம்.